சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட அரசினர் தனி தீர்மானத்தை 19/6/26 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் முன்மொழிந்த வரைவு தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்கிறது. நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ் புதிய நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திருத்திய தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. உறுப்பினர், நீங்க அவையை விட்டு வெளியேறிய பிறகு அது பற்றி விரிவான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரும் விளக்கத்தை எல்லாம் அளித்து நீங்கள் அதை கேட்க தவறிவிட்டீர்கள். இப்போது நான் சொல்கிறேன், மேகதாது பற்றி எந்த விதமான கருத்தையும் நீங்கள் சொல்வதை நான் ஏற்க முடியாது. அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. பேரவைத் தலைவர்களே, சட்டப்பேரவைத் தலைவர்களே, இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இதை பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர், இதில் பாதிக்கப்படக்கூடிய நபரும் அவரும் ஒன்று. ஆகவேதான் உணர்வுபூர்வமான பிரச்சனையை அவையுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை இங்கே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது திருத்திய அந்த வாசகத்தை சேர்க்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் பதில் உரையில் தான் அந்த திருத்தத்தை அவர் வாசித்தார். அதைத்தான் திருத்தப்பட்டதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், வேற ஒன்றும் அல்ல. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். உணர்வுபூர்வமான பிரச்சனையில் உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள் என்றுதான் நான் காலையில் குறிப்பிட்டேன். இன்னொன்று, இந்த மேகதாது பிரச்சனையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருடைய உணர்வையும் புரிந்து கொண்டுதான் இந்த நேரத்தில் தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று காலத்தின் நேரத்தை பார்த்து சரியான தருணத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். தீர்மானத்தை முன்மொழிகிற போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தத்தை கொடுக்கிறார். அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு திருத்தங்களோடு அது முன்மொழியப்படுகிறது. அதை நான் அறிவிக்கிறேன். திருத்தங்களை எதிர்க்கட்சி தலைவர் விரிவாக விளக்கமாக பேசியது இந்த அவையில் இருக்க எல்லோரும் கேட்டீர்கள். அவர் பேசுகிற போதே அவரை குறுக்கிட்டு நீங்கள் இந்த திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்ற கருத்தை சொல்லியிருந்தால் அதை விவாதத்திற்கு விட்டிருக்கலாம். இன்னும் அலசி ஆராய்ந்து பார்த்து கூட அதை சேர்த்திருக்கலாம். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அடுத்து நான் திருத்தங்களோடு இந்த தீர்மானம் அவையின் முடிவுக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆம் என்று சொல்லுகிற போது கூட எழுந்து நின்று இதில் எங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று தாங்கள் கூறியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அனைத்து கட்சியினரும் எதிர்பார்க்கிற, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று தமிழ்நாடே பார்த்து கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டிலே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சில மாநிலங்களெல்லாம் முன்பு ஒப்பிட்டு பேசுவோம். அந்த மாநிலத்தை பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த மாநிலத்தை பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒற்றுமை வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு எல்லோரும் ஒரு சேர நின்று ஒரு தீர்மானத்தை ஆதரித்த ஆம் என்று சொல்லிய பிறகு அந்த தீர்மானத்தை ஒட்டி இங்கு பேச அனுமதிப்பு மறவது அல்ல. விதிகளிலும் அது இல்லை. இருந்தாலும் கூட ஏன் அனுமதித்தேன் என்றால், நீ உரிமை பிரச்சனை என்று காலையில் கொடுத்தீர்கள். அந்த உரிமை பிரச்சனையை எழுப்பதற்கு நான் அனுமதி தருகிறேன். அவை முடிவதற்குள்ளாக அனுமதி தருவேன், அமருங்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் வெளியேறிய பிறகு இங்கே உறுப்பினர் கருத்தை எல்லாம் தெரிவித்தார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக இன்னும் விரிவாக மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவே அந்த விளக்கத்தை எல்லாம் அளித்தார். அதைவிடவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி ஒருங்கிணைப்பாக இருந்து இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன நடந்தது என்று இந்த பிரச்சனையில் அடிப்படையில் இருந்து நுனிவரை எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இங்கே அவையிலே பேசிவிட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மேகதாது பிரச்சனை பற்றி திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையோ, திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற வார்த்தையோ உகந்தது அல்ல. மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மாமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே அருள் கூர்ந்து அதை நீங்கள் தவிர்த்து விட்டு பேசுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி வரிசைகளாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் பதில் உரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஏற்கனவே 18/6/2026 அன்று மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு அரசின் தனி தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதைத்தான் நாங்கள் வரவேற்றோம். அதுதான் எங்க கை கிடைச்சது.
ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய விருப்பத்தை அவர்கள் குறிப்பிடலாம், அது தவறு கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆனால் எழுத்துப்பூர்வமாக இந்த திருத்தத்தை வலியுறுத்தி பேசினார, அவர் பேசுகிற போது சொன்னாரு, விளக்கமா சொன்னாரு. பேரவைத் தலைவர்கள் இப்படி எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அரசின் தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும், இடம்பெறவில்லை. ஆகவே திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது அதை தங்களுடைய அனுமதி பெற்று முதலமைச்சர்கள் முன்மொழிந்து வழிமொழியப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு விடப்பட்டு பிறகுதான் அந்த திருத்தத்தை இடம்பெற செய்ய வேண்டும். அதுதான் விதி 104 சொல்லுது. அதுதான் நான் குறிப்பிடுறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆக நீங்கள் விதிகள் படி அதை முறையாக அந்த திருத்தத்தை மேற்கொண்டு முதலமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தா எந்த விவரமும் வராது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே 18/6/2022 26 அன்று மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அரசின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். எல்லாம் இங்க இருக்கிற இங்க இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அதான் தெரிவிச்சாங்க. இப்ப கூட அந்த திருத்தத்தை எதிர்த்து உங்களை ஆதரிக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அதான் வலியுறுத்தி பேசினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அந்த நடுவர் மன்றம் அமைக்க கூடாது என்ற எதிர்ப்பையும் தெளிவுபடுத்த என்பதை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர